துவங்கிருச்சுங்க. பொடி மாவடு அழகர் கோவில் வடு பொடி வடு வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல வாங்குறப்போ எனக்கு 500 ஆச்சு. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து யானைக்கல்ல போய் வாங்கிட்டு வந்ததுனால 300 350 அந்த ரேஞ்சு. இதெல்லாமே ஆவக்காய் மாங்காய், நெல்லிக்காய் ஊறுகாய், சாதாரண கல்யாண மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் போடுறதுக்கு மாங்காயும் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி வேலை நமக்கு தான் ஜாஸ்தி. எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி நல்லா விளக்கெண்ணெய் அதெல்லாம் போட்டு காரப்பொடி தேவையானது போட்டு கடுகு வெந்தயம் ரெண்டையும் நல்லா மிக்சியில் அரைச்சி அதில் போட்டு விட்டோம்னா நல்லா குலுக்கி விடணும். நல்லா வருஷத்துக்கும் நமக்கு வந்து ஊறுகாய் நல்லா செட் ஆகிடும். என் பொண்ணுக்கும் பையனுக்கும் எனக்கும் எங்கள் வீட்டுக்கும் நல்லா ரெடி பண்ணிடலாம். நான் தயாரிக்கிறப்போ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படிங்கிறது சொல்கிறேன். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் சம்மருக்கான ஊறுகாய் தயாரிப்பு. வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்கள் லைக்ஸும் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுப்பது. இன்றைக்கி ஒரு புதிய பதிவு பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் சீசன், நெல்லிக்காய் சீசன், எல்லா ஊறுகாய் சீசன், வடாம் சீசன் எல்லாம் ஆரம்பமாயிடுச்சு. அதாவது சம்மர் ஸ்டார்டடு. மார்ச் பிறந்தாச்சுனால நமக்கு வீட்டுக்கு தேவையானது நம்ம நல்லா தாராளமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சாம்பார் பொடி, ரசப்பொடி, அந்த மாதிரி கார மிளகாப்பொடி அதெல்லாமே நல்லா வெயிலில் வச்சு எடுத்து நல்லா திரித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதில் இன்றைக்கி மாவடு வந்து இந்த ஸ்டார்டிங்லேயே வாங்கினா தான் பொடி வடுவாக கிடைக்கும். இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் கூட ரொம்ப குண்டாயிடும், இந்த நெல்லிக்காய் சைஸ்க்கு மாறிடும். ஸோ அதனால் அது இப்போயே வாங்கிடணும். கொஞ்சம் ரேட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சென்னையில் வேறு மாதிரி ரேட்டாக இருக்கும், நமக்கு மதுரையில் வேறு மாதிரி ரேட்டாக இருக்கும். ஸோ ஆனால் 300 அல்லது 350 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது வந்து நல்ல ஊறி வீட்டிலையே பெர்மனெண்ட்டாக ஊறுகாய் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பண்டம். அது இருக்கிற இடத்துல செல்வம் நிறைய நிற்கும். அதில் நெல்லிக்காய், மாங்காய், மாவடு அதெல்லாம் வந்து நல்ல ஊறுகாய்கள். நிறைய நாளைக்கு நமக்கு வீட்டிலையே நம்ம கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதை வந்து இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சீசனில் நல்லா வாங்கி நல்லா பக்குவப்படுத்தி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க. இது இப்போ தான் புதுசாக மாவடு போட போகிறவங்க ஊறுகாய் தயாரிக்கிறாங்கன்னு அவங்களும் என்னுடைய இதை நல்லாவே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த கடுகு வெந்தயம் வந்து லேசாக வானலியில் நல்லா வறுத்துட்டு வாசனை வர அளவுக்கு அதையும் திரித்து அதில் போட்டிங்கன்னா நல்ல லாங்காக நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் என்னுடைய பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான உபயோகமான பதிவுகள் உங்களை தேடி வரும். பெல் ஐக்கானையும் அமைக்கிறங்க. எல்லா பதிவுகளும் உங்களுக்கு செல்லில் வந்துடும். நீங்கள் எப்போ வேணும்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அதே மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். இப்போ உப்பு ஒரு லேயர், மாவடு ஒரு லேயர், அந்த விளக்கெண்ணெய் தடவின அந்த பாத்திரத்தில் நல்லா ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் போடவே கூடாது. இந்த மாதிரி கருப்பு இருக்கிறது வெளியேறுனு ஒரு மாதிரி ஓவர் எல்லோயிஷாக இருக்கும், அதெல்லாம் அதில் போடவே கூடாது. அடிப்பட்டது, அந்த முள் குத்துனது அந்த மாதிரி காய் எதுவுமே அதில் போடக்கூடாது. டேமேஜாக இருக்கிறது இதுவாக இருக்கிறதெல்லாம் அதில் போட்டோம்னா எல்லா மாவடுவையும் அது வந்து இதாகிடும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால் அதை விட்டுட்டு நல்ல கொழுன்னு இருக்கிறது அதை மாத்திரம் செழிப்பாக இருக்கிறத மாத்திரம் நம்ம போடணும். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கணும். துணியை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி இது மேலே வச்சு இதை வந்து ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டிடணும். இதுக்கு பேர் நல்லா ஃபுல்லாக இந்த ஓப்பன்லாம் இருக்கக்கூடாது. நான் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நான் வேறு துணி வச்சு நான் வந்து கவர் பண்ணிடுவேன். இதில் நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3 டேஸ்க்கு மார்னிங் ஹவர்ஸ்லேயோ மத்தியானமோ சாயந்தரமோ இதை வந்து நல்லா தூக்கி உப்பையும் மாவடையும் கலக்கி விடணும். கீழே இருக்கிற மாவடு மேலே வரணும், மேலே இருக்கிற மாவடு அடியில் போகணும். அப்போ அந்த உப்பும் சேர்ந்து அடியில் போகும். போகிறப்போ நல்லா உப்பு மாவடு நல்லா கலந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். 3ஆவது நாளுக்கு மேலே அந்த உப்பு வந்து அந்த தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். உப்பு பூரா கரைஞ்சிரும் அந்த மாவடு தண்ணியோடு சேர்ந்து. நல்லா உப்பு வந்து அந்த மாவடு வந்து உப்பில் ஊற ஆரம்பிச்சிடும்.
இப்போ வந்து நம்ம காரம் போடுற ஸ்டேஜ். அந்த காரம் போடுற ஸ்டேஜில் என்னென்னா, நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கைப்பிடிக்கு இந்த ஃபுல் டப்பாவுக்கு வந்து நம்ம ஒரு 3 கைப்பிடி காஷ்மீரி சில்லி எடுத்தால் கூட போதும். ரொம்ப காரம் இருக்காது, பரவாயில்லாமல் இருக்கும். அதை வந்து லேசாக வறுத்துக்கணும், ட்ரையாக வறுத்துக்கணும். காஷ்மீரி சில்லியை வந்து நல்லா இதில் வந்து வாணலியில் நல்லா சூடு பண்ணி லேசாக நல்லா வறுத்துறணும். அப்போ தான் மிக்சியில் வந்து நல்லா பொடியாகும். அவ்வளோ பொடி வந்த உடனே அதை வந்து நல்லா மேலே பரத்தி விட்டுறணும். இதுலேயும் அதே மாதிரி மேலே பூரா பரத்தி விட்டுறணும். அதுக்கப்புறம் வெந்தயமும் கடுகும் பச்சையாக அல்லது ஒரு தடவை வறுத்துட்டு கூட அதை வந்து அப்படியே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி அந்த பொடியையும் மேலே போட்டு விட்றணும். வெந்தயமும் கடுகும் நான் போடுறப்ப கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன், காமிக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் மாவோடு வர வழியில் கண்ணில் பட்டதுன்னு அதை வாங்கி போட்டது. அந்த உப்பு தண்ணி தான் உங்களுக்கு நிறைய அப்படியே நிற்கும். காரப்பொடி பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல காரம் இதுவாக இருக்கும். இது வந்து காஷ்மீரி சில்லினால் வாயில் போட்டால் ரொம்ப காரம் புற ஏறாது, நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட கழுவிட்டு கொடுத்தா அந்த மாவடு நல்லா சாப்பிடுவாங்க, வாசனை நல்லாயிருக்கும். இது வந்து மலை வடுவு, அழகர் கோயில் வடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா ஊறி 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 அந்த காரம் தண்ணியும் காரம் நல்லா மேலே வர்றப்போ மாவடு வந்து அதுக்குள்ளே முங்கி நல்லா ஊறும். வருஷத்துக்கு வச்சுக்கலாம், நம்ம ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம போட்டுக்கிறத பொறுத்து 1 வருஷமோ 6 மாதமோ நம்மளுக்கு தாராளமாக தாங்கும். இல்லை நம்ம இப்போ ஊர்களுக்கு போகிறோம்னா அதை வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு போகலாம். வீட்டில் இருக்கோம்னா டெய்லி அதை வந்து ஒரு கரண்டி வச்சு கீழே இருக்கிற மாவடு மேலே வர்ற மாதிரி, மேலே இருக்கிற மாவடு கீழே வர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். அது வந்து கூடிய வரைக்கும் இந்த துணி வச்சு மூடி வண்டு கட்டுறதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மூடி வச்சா கொசுவோ எதுவும் உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணாது, கெட்டு போகாது. இந்த துணி வச்சு நம்ம வண்டு கட்டி வச்சோம்னா ரொம்ப மாவடுக்கு வந்து அதுதான் பழைய காலத்து முறை. அவங்க வந்து பீங்கான் ஜாடியில் போட்டு அந்த மாதிரி செய்வாங்க. நமக்கு எந்த பாத்திரத்தில் நம்ம இது பண்ணிக்கிறோமோ அதில் வந்து முதல்ல விளக்கெண்ணெய் தடவிடணும். அதோடு நீங்கள் வந்து இந்த இது செய்கிறப்போ அந்த விளக்கெண்ணெய் வந்து பாதுகாப்பு தான். அதுக்கு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தான், ஒன்றும் ஆகாது. கரண்டி வச்சு டெய்லி ஒரு தடவை கிண்டி மாத்திரம் விடணும். இதுதான் மாவோட ப்ராசஸ். நல்லா வரும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எதுவுமே இல்லைன்னா கூட ரசம் சாதத்துக்கோ மோர் சாதத்துக்கோ அந்த மாவடு தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு அள்ளிட்டு போகும், சூப்பராக இருக்கும். மாவடு பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. கன்சீவாக இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருக்குமே வந்து மாவடு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பல வித்தியாசமான புதிய பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாழ்க வளமுடன்.